Hi friends, welcome back to our channel Joel Prince Kitchen and Vlogs. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சுயம் தான் பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா கழுகிட்டு தண்ணி சேர்த்து இதை 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டு எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இதில் இருக்க தண்ணி எல்லாமே நம்ம வடிகட்டிட்டு இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த கடலைப்பருப்பை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7 விசில் விட்டுட்டு ப்ரெஷர் போன அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். கையெடுத்து இப்படி மசிச்சிங்கன்னா அது இந்த மாதிரி மசிஞ்சு வரணும். கடலைப்பருப்பில் இருக்க இந்த மீதி தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துட்டு ஒரு மத்து வச்சு கடலைப்பருப்பை நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம இந்த பூரணம் பண்ணுறதுக்காக வெல்லம் எடுத்துக்கலாம். 1 கப் கடலைப்பருப்புக்கு நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லத்தை நல்லா குட்டி குட்டியாக துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு மட்டும் நம்ம இதை ஹீட் பண்ணி எடுத்தால் போதும். வெல்லம் இப்போ நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி வேறு ஒரு கடாய் வச்சுட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தோட நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 7 ஏலக்காய், சின்ன துண்டு சுக்கு, கொஞ்சமாக சர்க்கரை போட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதிலிருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த வெல்லத்தோடு சேர்த்துட்டு நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நம்ம கலந்து விட்டுடலாம். ஏலக்காய் தூளை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பு எடுத்து இதோடு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கடலைப்பருப்பும் வெல்லமும் நம்ம கலந்து விடுறப்ப ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கலாம். இடையிடையே இந்த மாதிரி கிளறி மட்டும் கொடுத்துக்கலாம், அடிப்பிடிக்காமல். இப்போ கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த கடலைப்பருப்பு வெல்லம் எல்லாம் சேர்ந்து திக்காய் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்து நல்லா கிளறி விடலாம். தேங்காவை சேர்த்தா கொஞ்ச நேரத்தில் இது நல்லாவே திக்காகி வந்துடும். கடாயில் ஒட்டாமல் நம்மளுக்கு ரெடியாகி வரணும். இப்போது பூரணம் நல்லா கடாயில் ஒட்டாமல் ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. நான் வாசனைக்காக சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறினதுக்கு அப்புறமா நம்மளுக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம அப்படியே நல்லா ஆற விட்டுடலாம். பூரணம் ஃபுல்லாக ஆறினதுக்கு அப்புறமா நம்ம கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக ரெடி பண்ணி ஓரமாக வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாயிடாமல் பார்த்துக்கோங்க. இது இட்லி மாவு அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கலாம். வெளியே உள்ள லேயர் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு, அதுக்காக தான். இது நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவை நல்லா கலந்து எடுத்துட்டோம். ஸ்பூனில் எடுத்து ஊற்றினா இந்த மாதிரி அழகாக விழணும், கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு இதில் நம்ம சுயம் பண்ணுறதுக்காக தேவையான எண்ணெயை சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பூரணத்தை எடுத்து அந்த மாவில் முக்கி நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுடலாம். போடுறப்ப கொஞ்சமாக கேப் இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கலாம், இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப ஃப்ளேம் மீடியமாகவே வச்சுக்கலாம். இப்போ ஒரு சைடு நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம திருப்பி போட்டு இந்த பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளே இருக்க பூரணம் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. வெளியே இருக்க இந்த மாவு மட்டும்தான் நம்மளுக்கு ஃப்ரை ஆகணும். மொத்தமாக ஒரு 4 நிமிஷம் மட்டும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். சைடுமே இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சுயம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது இருக்கிற எல்லா பூரணத்துலேயும் நம்ம இந்த மாதிரி சுயத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போது எல்லா பூரணத்துலையும் நம்ம சுயம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே வாசனையோட நம்முடைய சுயம் எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸி தான். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இல்லைனா புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.